நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மாம்சம். நமக்குள்ளே ஒரு எதிரி இருக்கான். இது என்னன்னா இதோட கூட இதை நம்ம கவனிக்கலன்னா இது பெரிய விஷயமா மாறிடும். இது ரொம்ப வெரி சிம்பிள் திங். நம்ம இதை கேர் பண்ணோம்னா இது என்ன பெரிய விஷயமா மாறிடும். சொல்ல புரியுதா? அதாவது எனக்குள்ள ஒரு எதிரி இருக்கா, இந்த எதிரியை நான் கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னா இவங்க பெரிய அளவுல எனக்கு என்ன பண்றோம், வேதனை ஏற்பட்டு விட்டுருவோம். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. அதுதான் அது சுயம். இந்த சுயம் இருக்குல்ல, இந்த சுயம் நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் என்பதற்காகத்தான் இயேசு என்ன பண்ண உயிரிழந்தார். சுயத்தின் அடிப்படையில தான் ஆதாம் என்ன பண்ணா பெரிய ஒரு உலகத்தை உருவாக்கிட்டான். சொல்றது புரியுதா? அப்ப என்னன்னா நம்முடைய தரிசனம் என்ன, நம்ம எதை நோக்கி கொண்டு போறோம் சொல்லிட்டு அந்த தரிசனத்தை இடத்துல ஸ்ட்ராங்கா வச்சுட்டு அதன் அடிப்படையில் நீங்க சத்தியத்தை கேட்கும் போது என்ன பண்ணா நல்லா உங்களுக்கு விளங்கும். நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எதிரி ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா அதை நம்ம விட்டுட்டோம், அவனை கேர் பண்ணாம அதை கவனிக்காம அவனை நம்ம சரி விட்டுரு, அது ஒரு பெரிய விஷயம் சொல்லி விட்டுட்டா அது மிகப்பெரிய அளவு நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு. அது என்னது? சுயம் அல்லது மாம்சம். சுயம் சொன்னா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனம், அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு பேரு தான் சுயம். சுயாதீனத்தை அவர் யூஸ் பண்றாருன்னா அது பேர் என்னது? விசுவாசம். அது பேர் என்னது? விசுவாசம். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அது விசுவாசம். நம்ம யூஸ் பண்ண அது பேர் என்னது? சுய. இதை நீங்க மறக்கவே கூடாது. இந்த சுய என்பது நான் போராட வேண்டியதா அப்படி கேட்டா போராட வேண்டியதே இல்லை. இதுவும் சுயம் என்பது இயேசு ரத்தம் சிந்திருக்குது, இது கூட நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நமக்கு ஒரு எதிரி இருக்கு, அதுவும் ஈஸி தான். ஆனா கொஞ்சம் என்னன்னா ஸ்ட்ரகிள். அது என்ன எதிரின்னா மரண கலாச்சாரம் அல்லது ஆதாம் மூலியமாக பிசாசு உண்டாக்குன கலாச்சாரம்.